வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது அரிச்சந்திரன் கதை. அந்த கதையில் விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரனை சோதிப்பார் அல்லவா, அந்த பகுதியைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஒரு நாள் தேவலோகத்தில் இந்திர சபை கூடியிருந்தது. அச்சபையில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் முதலிய முனிவர்களும் சூரியன் முதலான தேவர்களும் திரண்டு இருந்தனர். மூவுலகம் சுற்றி கொண்டு வந்திருக்கும் நாரதர் அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தார். நாரதருக்கு தக்க ஆசனம் கொடுத்து அமரச் செய்த தேவேந்திரன், நாரதரே, தாங்கள் இப்பொழுது எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார். தேவேந்திரா, பூலோகத்திலிருந்துதான் வருகின்றேன் என்றார். அப்படியா? பூலோகத்தில் தீய செயல்கள் செய்யாமலும் பொய் பேசாமலும் நற்குணங்கள் நிரம்பிய அரசன் யாராவது உள்ளார்களா என்று சிரித்தவாறு கேட்டான் தேவேந்திரன். இந்திரா, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்குள்ள வசிஷ்டரை கேட்டால் தெரிய வரும் என்றார் நாரதர். வசிஷ்டரே, பூவுலகில் நற்குணங்கள் நிரம்ப பெற்று பொய் பேசாமலும் தீய செயல்கள் செய்யாமலும் இருக்கின்ற மன்னன் எவராவது இருக்கின்றாரா என்று கேட்டான் தேவேந்திரன். இந்திரரே, எனக்கு தெரிந்த வகையில் இப்பூவுலகிலேயே அரிச்சந்திரனை போன்ற ஒரு நல்ல குணம் நிரம்பிய மனிதனை பார்க்க முடியாது. சொன்ன சொல் தவறாதவன், தீய செயல்கள் எதையும் செய்யாதவன், நற்குணங்கள் நிரம்ப பெற்றவன் என்றார் வசிஷ்டர். எப்பொழுதும் வசிஷ்டருடைய பேச்சு விஸ்வாமித்திரருக்கு ஏற்புடையதாக இருக்காது அல்லவா? அவர் முடியாது என்று சொன்னால் இவர் முடியும் என்பார். அவர் பொய் என்றால் இவர் மெய் என்பார். இப்படி ஏட்டிக்கு போட்டியான முனிவர்கள் இந்த வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும். விஸ்வாமித்திரர் இந்திரனை பார்த்து, தேவேந்திரா, வசிஷ்டர் கூறுவது ஏற்க முடியாது. அரிச்சந்திரன் ஒருவேளை பொய் கூறலாம். பாதகச் செயல்கள் செய்வதிலும் மறைப்பு இருக்கலாம். நேர்மையும் பொறுமையும் நாம் சோதித்து அறிந்தால்தான் தெரியும் என்றார். இதனை கேட்டதும் வசிஷ்டர் கோபம் கொண்டார். விஸ்வாமித்திரரை பார்த்து, விஸ்வாமித்திரரே, நற்குணங்களை அணியாக கொண்ட ஒரு நல்லவனை வாய்க்கூசாமல் இப்படி பேசுகின்றீர்களே. கடவுளும் உங்கள் செய்கையை பார்த்து அமைதியாக இருக்கின்றனர் என்று கோபமாக கூறினார். அரசனாக இருந்து முனிவனாக மாறிய விஸ்வாமித்திரர் இதற்கெல்லாம் அஞ்சவில்லை. வசிஷ்டரே, நான் பொய் கூறியிருந்தால் நீர் கூறியவாறு எனது வாய் வெந்திருக்கும். பொய்கூறிய உமது வாய்தான் இப்படி ஆகும் என்று கோபமாக பதிலுக்கு கூறினார். தேவேந்திரன் இருவரையும் சமாதானப்படுத்தினான். ஆனால் வசிஷ்ட முனிவரோ, அரிச்சந்திரன் பொய்யன் என்று விஸ்வாமித்திரர் ஆதாரத்துடன் நிரூபித்தால் அந்த கணமே நான் தவம் செய்வதை விட்டுவிட்டு சாதாரண மானிடராக சென்று விடுகின்றேன் என்று வஞ்சினம் உரைத்தார். அப்பொழுது நாரதர் விஸ்வாமித்திரரிடம், கௌசிகரே, வசிஷ்டர் ஒழுக்க நெறியில் சிறந்தவர். தேவர்களும் முனிவர்களும் போற்றும் அரும் குணம் வாய்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் சாதாரண ஒரு மானுடனுக்காக இவ்விதம் சபதம் ஏற்க வேண்டியதில்லையே. அவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும். தாங்கள் அமைதியாக இருங்கள் என்று கூறினார். நாரதர் தம் பக்கம் பேசாமல் வசிஷ்டர் பக்கம் பேசியது விஸ்வாமித்திரருக்கு மேலும் கோபத்தை வரவழைத்தது. நாரதரே, உமக்கொன்றும் தெரியாது. அரிச்சந்திரன் நடிக்கின்றான் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகின்றேன். அப்படி நான் நிரூபிக்க தவறினால் நான் என்னுடைய தவத்தில் பாதியை வசிஷ்ட முனிவருக்கு கொடுத்து விடுவேன் என்றார். அப்படியாயின் நானும் வசிஷ்டரும் இங்கேயே தேவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்றோம். நீர் வேண்டுமானால் சென்று அரிச்சந்திரன் நடிக்கின்றான் என்பதை நிரூபித்து காட்ட பூலோகம் செல்லுங்கள் என்று நாரதர் கூற, விஸ்வாமித்திரரும் பூலோகத்திற்கு வந்தார். யாகத்திற்கு பொருள் கேட்கும் பகுதி. பூலோகத்திற்கு வந்த விஸ்வாமித்திரர் கோசல நாட்டின் அருகே உள்ள ஒரு கானகத்தில் தங்கியிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சில முனிவர்கள் விஸ்வாமித்திரரை கண்டு வணங்கி தொழுதனர். பின்னர் அவரிடம், முனிசிரேஷ்டரே, தாங்கள் விண்ணுலகம் சென்றிருந்த செய்தி கேள்விப்பட்டோம். தாங்கள் எப்பொழுது அங்கிருந்து வந்தீர்கள்? ஏதேனும் விசேஷம் உண்டா என்று கேட்டார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திரர் இந்திர சபையில் நடந்ததை கூறினார். நாங்கள் ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமானால் செய்கின்றோம் என்றனர் அந்த முனிவர்கள். மாபெரும் வேள்வி செய்ய நிரம்ப பொருள் தேவை.
அதை அழிக்கக்கூடியவன் அரிச்சந்திரன் ஒருவனே. நீங்கள் எனக்காக அவனிடம் சென்று தான் செய்ய இருக்கும் வேள்விக்கு தேவையான பொருள் தர இசைகிறானா என்று கேட்டு வாருங்கள் என்றார் விஸ்வாமித்திரர். முனிவர்களும் கோசல நாட்டிற்கு வந்து அரிச்சந்திரனை கண்டு விஸ்வாமித்திரர் கேட்டதை கூறினர். செய்யும் யாகத்திற்கு எவ்வளவு பொருள் தேவையானாலும் தருகின்றேன் என்றான் அரிச்சந்திரன். முனிவர்களும் அரிச்சந்திரன் கூறியதை விஸ்வாமித்திரரிடம் வந்து சொன்னார்கள். சில நாட்கள் கழித்து விஸ்வாமித்திரர் கோசல நாட்டிற்கு சென்றார். அரிச்சந்திரனை கண்டதும் அவன் ஆசனத்திலிருந்து இறங்கி வந்து எதிர்கொண்டு அழைத்து வந்தான். அவருக்கு ஆசனம் கொடுத்து அமரச் செய்தான். பிறகு முனிவர்கள் தம்மிடம் வந்து கூறியதை கூறி தங்களுக்கு யாகம் செய்ய எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டான். அரிச்சந்திரா, நான் செய்யப்போவது மாபெரும் வேள்வி, இதற்கு நிறைய பொருள் தேவை என்றார் விஸ்வாமித்திரர். எவ்வளவு கேட்டாலும் தருகிறேன் முனிவரே என்றான் அரிச்சந்திரன். நன்றாக யோசித்துச் சொல், எவ்வளவு கேட்டாலும் தந்துவிடுவாயா என்றார் விஸ்வாமித்திரர். நிச்சயம் தருகின்றேன் முனிவரே, இதுவரை நான் சொன்ன சொல் தவறியதே இல்லை என்றார். சரி, அப்படியானால் ஒரு யானை மேல் ஒருவன் அமர்ந்து கொண்டு கல்லை எறிந்தால் அது எந்த அளவு உயரம் செல்லுமோ அவ்வளவு பொருள் எனக்கு வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரர். தவறாது தருகின்றேன் என்று யானை பாகனை அழைத்து சேவகர்களிடம் கூற, பொறு அரிச்சந்திரா, எனக்கு இன்னும் சில வேலைகள் செய்ய வேண்டி உள்ளது. எனவே நீ தருவதாகச் சொன்ன பொருள் உன்னிடமே இருக்கட்டும், நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று வனத்திற்கு சென்று விட்டார். அங்குள்ள விலங்குகளை எல்லாம் அழைத்து, நீங்கள் அரிச்சந்திரனுடைய நாட்டிற்கு போய் பெரிய அழிவை உண்டாக்குங்கள் என்று சொன்னார். அந்த விஸ்வாமித்திரருடைய ஆணையின்படி அந்த காட்டு விலங்குகள் கோசல நாட்டிற்குள் புகுந்து பயிர்களை அழித்து மக்களையும் கொன்றன. மிருகங்களின் தொல்லை தாங்காமல் குடிமக்கள் அரிச்சந்திரனிடம் வந்து முறையிட்டனர். அரிச்சந்திரன் தன் படை வீரர்களுடன் காட்டுக்கு சென்று கண்ணில் தென்படும் மிருகங்களை எல்லாம் கொன்றான். எஞ்சிய மிருகங்கள் ஓடிப்போய் விஸ்வாமித்திரரிடம் முறையிட்டன. விஸ்வாமித்திரர் காட்டுப்பன்றி ஒருவை உருவாக்கி மறுபடியும் நாட்டை நாசம் செய்யுமாறு பணித்தார். விஸ்வாமித்திரரால் படைக்கப்பட்ட அந்த காட்டுப்பன்றி நாட்டுக்குள் புகுந்து பயிர் பச்சைகளை நாசம் செய்தது, மக்களையும் பயமுறுத்தியது. அரிச்சந்திரன் அந்த பன்றியின் மேல் பானத்தை விட்டான். அந்த பானமானது அந்த காட்டுப்பன்றியின் நெற்றியில் பட்டு அது நெடுந்தூரத்தில் போய் மயங்கி விழுந்தது. அப்பொழுது இதனை அறிந்து விஸ்வாமித்திரர் பெருமூச்சு விட்டார். அவருடைய இரு மூக்குத்துளைகளின் வழியாக 2 மோகினி பெண்கள் வெளியே வந்தனர். கோபத்தின் காரணமாக அந்த பெண்கள் பிறந்ததால் புலைச்சிகளாக தோன்றினர். அந்த இரு பெண்களுக்கும் ஆடல் பாடல் கலைகளை சிறந்தவர்களாக ஆக்கினார் விஸ்வாமித்திரர். அந்த சமயத்தில் சில முனிவர்கள் அங்கு வந்து தற்சமயம் அரிச்சந்திரன் அருகிலுள்ள காட்டில் தங்கியிருப்பதாக கூறினர். விஸ்வாமித்திரர் அந்த பெண்களை நோக்கி, நீங்கள் சென்று அவன் முன்னால் ஆடிப்பாடி மகிழ்வியுங்கள். அரசன் மகிழ்ந்து உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் இருவரும் அவனை மணந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்ட அந்த 2 மோகினி பெண்களும் அரசன் அரிச்சந்திரன் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று ஆடிப்பாடி அவனை மகிழ்வித்தனர். அரிச்சந்திரனும் அவர்களுக்கு பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்டான். அரசே, தாங்கள் எங்களை மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதை கேட்டதும் அரிச்சந்திரனுக்கு கோபம் வந்துவிட்டது. கேட்கத்தகாத பரிசிலை கேட்டதால் அவர்களை விரட்டி அடிக்குமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டான். காவலர்களும் அரசன் கூறியவாறே அவர்களை அடித்து விரட்டினர். அவர்கள் அழுது கொண்டே வந்து விஸ்வாமித்திரரிடம் நடந்ததை கூறினர். விஸ்வாமித்திரர் கோபமடைந்து அரிச்சந்திரனிடம் வந்தார். நீ என்னை அவமானப்படுத்தி விட்டாய், உடனே என் பெண்களை நீ மனம் செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் என் கோபம் அடங்காது என்றார் விஸ்வாமித்திரர். முனிசிரேஷ்டரே, நான் ஒரு மனைவியுடன் தான் வாழ்வதாக சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனவே என்னால் உங்கள் பெண்களை மணக்க இயலாது என்றார் அரிச்சந்திரன். அரச குலத்தில் உதித்தவர்கள் 1000 பேரை மணக்கலாம், எனவே நீ என் பெண்களையும் மணந்து கொள் என்று வற்புறுத்தினார் விஸ்வாமித்திரர். முனிவரே, நீங்கள் கூறுவது நியாயமற்றது. புலைச்சிகளாக உள்ள உங்கள் பெண்களை நான் மணப்பது என்பது முடியாத காரியம். அதற்கு பதில்
என் நாடு, நகரம், என் சொத்து முதலிய எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன் என்றார். சரி, அப்படியானால் உனது நாடு, நகரம் முதலிய அனைத்தையும் எனக்கு இப்பொழுதே கொடுத்து விடு என்றார் விஸ்வாமித்திரர். சொன்ன சொல் தவறாத அரிச்சந்திரன் தனது நாடு, நகரம் முதலிய அனைத்தையும் அப்பொழுதே விஸ்வாமித்திரருக்கு தத்தம் செய்து கொடுத்து விட்டான். தனது மடிமுடியையும் உறைவாழையும் கழற்றி விஸ்வாமித்திரரின் காலடியில் வைத்துவிட்டு புறப்பட கிளம்பினான். நில் அரிச்சந்திரா, என்னுடைய யாகத்திற்கு பொருள் தருவதாக கூறினாய் அல்லவா, அதை இப்பொழுது கொடு என்றார் விஸ்வாமித்திரர். முனிசிரேஷ்டரே, அந்த பொருள் அரசாங்க கஜானாவில் தான் உள்ளது. நான் எப்படி தனியாக தர முடியும் என்றான் அரிச்சந்திரன். நீ எனக்கு தத்தம் செய்து கொடுத்த போது யாகத்திற்கு தருவதாக சொன்ன பொருளும் இதில் அடக்கம் என்று கூறவில்லை. எனவே நீ ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி என்னுடைய யாகத்திற்கு தருவதாக சொன்ன பொருளை தந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நீ ஒரு பொய்யன், வாக்கு தவறியவன் என்று இந்த உலகம் பூராவும் பறைசாற்றுவேன். உனக்கு விண்ணுலகத்திலும் இடம் கிடைக்காது என்றார் விஸ்வாமித்திரர். சரி முனிவரே, எப்பாடு பட்டாவது தங்களுக்கு தருவதாக கூறிய பொருளை நான் தங்களிடம் சேர்ப்பித்து விடுகின்றேன். எனக்கு 40 நாட்கள் தவணை கொடுங்கள் என்றார். உன்னை நான் நம்ப மாட்டேன். உன்னுடன் எனது ஆள் ஒருவரையும் அனுப்பி வைக்கின்றேன். நீ சொன்னபடி பொருளை கொடுத்து விட வேண்டும். இல்லையெனில் ஊர் பூராவும் உன்னை இகழுமாறு செய்து விடுவேன் என்று கூறி சுக்கிரன் என்கிற ஒரு முனிவரை அரிச்சந்திரனுடன் அனுப்பி வைத்தார். அரிச்சந்திரன் அங்கிருந்து நேரே அரண்மனைக்கு வந்து நடந்த செய்திகள் அனைத்தையும் கூறி தனது மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு முடி துறந்து அரச உடை துறந்து எளியவர்களாய் நாட்டை விட்டு வெளியேறினான். குடிமக்கள் முகத்தில் அரைந்து கொண்டு மன்னனுடைய நிலைமை பார்த்து அழுது புலம்பினர். யானை மீதும் தேர் மீதும் பல்லக்கிலும் சென்ற அரசன் பூமியின் மேல் இவ்வளவு துன்பத்துடன் நடக்கின்றானே என்று குடிமக்கள் வருந்தினர். தன்னுடைய பெரும் செல்வத்தையும் நாடு, நகரம் முதலானவற்றையும் முனிவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஏழை மக்களைப் போல அரிச்சந்திரன் குடும்பம் செல்வதற்கு காரணமான விஸ்வாமித்திரர் முனிவர் மேலும் கோபம் கொண்டனர். இந்த விஸ்வாமித்திரர் இனி என்னதான் செய்ய போகிறாரோ என்கிற கவலைக்கும் ஆட்பட்டனர். ஓகே மக்களே, அரிச்சந்திரன் கதையை கேட்டோம் அல்லவா? மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.